ஒரு ஏழை மனிதன் மிகுந்த ஆசீர்வாதமா பெற்றுக்கொண்டது எப்படி நம்ம பார்க்க போறோம். ஜார்ஜ் முல்லர் 1805 ஜெர்மனியிலே பிறந்தார். தன் வாலிபராத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு லண்டனிலே ஒரு ஆயராக பணியாற்றும்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் போனார். ஆனால் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை தவிர ஒரு யாருடைய உதவியும் இல்லை. அந்த லண்டன்ல போன உடனே அநேக அநாத பிள்ளைகள் பசியும் பட்டினியுமாக அடைந்து கொண்டிருந்தார்கள். அந்த பசிக்காக வாலிப பசங்கள் என்ன செய்தார்கள் என்றால் திருட்டுகள், பாவம், கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இது ஜார்ஜ் முல்லரிடத்திலே ரொம்ப அவர் வருத்தப்பட்டது. இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது ஆண்டவர் நாமத்தை சொல்லப்பட வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக வசதி வாய்ப்பு இல்லை. பல குழந்தைகள் நிமோனியா, காலரா வியாதியினாலே அகப்பட்டார்கள். சிலரும் மரித்து போனார்கள். திடீரென்று ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன எடுத்தார்னா, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் போய் பணம் கேட்க மாட்டேன், கையேந்த மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்க எனக்கு கொடுக்கணும். ஜெபிக்க ஆரம்பித்தார். 300 குழந்தைகளை அந்த காப்பகத்திலிருந்து எடுத்து உணவு அளிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நாட்கள் ஆக ஆக 10,000 பிள்ளைகளாக பெருகப்பட்டது. வாலிப பசங்கள் பிள்ளைகளும் தடுமாற்றம் இல்லாமல் ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை கனமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் தேவஜனமே, உனக்கு கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்வார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் தடைகளை நன்மையை செய்து கொடுப்பார்.